Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. فَلْيَضْحَكُوا قَلِيلًا وَلْيَبْكُوا كَثِيرًا جَزَاءً بِمَا كَانُوا يَكْسِبُونَ صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم يا أيها الناس أبكوا فإن لم تستطيعوا فتباكوا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபின்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடிய, மேலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய ஒரு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நாமெல்லாம் இந்த 20வது ரமலானுடைய நோன்பிலே அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக வேண்டி இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அதாவது ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க, ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, கண்ணீர் வடிப்பதினால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? அதாவது அழுவதினால், அல்லாஹ்வை பயந்து அழுவதினால நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு தலைப்பாக கொடுத்து அது விஷயமாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க. அந்த அடிப்படையில் நம்மளுடைய கண்ணீர், அதாவது அழுது வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் சொல்வான், நிச்சயமாக நல்லடியார்களை பற்றி சொல்வான், குர்ஆன் ஷரீஃப் ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹுவை நினைவு கூறப்பட்டால், ஹர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியா, அவங்க உடனே சஜிதாவில் விழுந்துருவாங்க, வ புக்கியா அழுவாங்க. நிச்சயமாக குர்ஆனில் கூறப்படக்கூடிய, அதாவது அதாபுனுடைய ஆயத்துகளை கேட்டு, குர்ஆனில் கூறப்படக்கூடிய எச்சரிக்கைகளுடைய ஆயத்துகளை கேட்டு, குர்ஆனில் கூறப்படக்கூடிய நரகத்தினுடைய ஆயத்துகளை, நிச்சயமாக நரகத்தை பற்றி கூறக்கூடிய ஆயத்துகளை ஓதி உணர்ந்து கண்டிப்பாக சஜிதாவில் விழுந்து அழுவாங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பு தாய்மார்களே, கண்டிப்பாக நாம் நஃபிலான தொழுகையில், நஃபிலான வணக்கங்களில், தஹஜ்ஜத் தொழுகிறோம் அல்லது தராவீஹ் தொழுகிறோம், ஏதாவது ஒரு நஃபிலான தொழுகையில் நாம் என்ன செய்கிறோம், சஜிதாவில் இருந்து என்ன செய்யணும், ரொம்ப நீண்ட நேரம் நாம் அல்லாஹ்விடத்தில் தொழுது அந்த சஜிதாவில் இருந்து துஆ கேட்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஜிதாவுடைய நிலை இருக்கிறதே அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிலை. அந்த நிலையில் நாம் என்ன துஆ கேட்குறோமோ அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஃபர்லான தொழுகையில் சுப்ஹான ரப்பியல் ஆலா ஒரு 3 தடவை அல்லது ஒரு 7 தடவை வரைக்கும் சொல்லணும். ஆனால் நஃபிலான தொழுகையில் நம்ம எவ்வளவு நீண்ட நேரம் வேண்டுமானாலும் சஜிதா செஞ்சுக்கிறலாம். அந்த சஜிதாவில் நம்ம அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும், தமிழில் துஆ செய்யணும், அல்லாஹ் எனக்கு இன்னென்னதை கொடு, இன்னென்னதை நிறைவேற்றி வை என்பதாக சொல்லி நம்ம தமிழில் துஆ கேட்கணும். அன்பு தாய்மார்களே, இப்படி நாம் சஜிதாவில் துஆ கேட்கும்போது அழுகணும், அல்லாஹ்ட்ட அழுகணும். அல்லாஹ், நீ படைத்திருக்கக்கூடிய நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துரு, எங்களை பாதுகாத்துரு. நிச்சயமாக அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ்வை பயந்து அழுகணும். நிச்சயமாக தொழுகையில் நாம் அழுகக்கூடிய அழுகை இருக்கிறதே அது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் சொல்வான், ஃபல்யல்ஹகு கலீலன் வல்யப்கு கஸீரா ஜஸாஅம் பிமா கானூ யக்ஸிபூன். இந்த உலகத்தில் சிரிப்பவர்கள் சிரித்து கொள்ளட்டும், இந்த உலகத்தில் சிரிப்பவர்கள் சிரித்து கொள்ளட்டும், ஆனால் வல்யப்கு கஸீரா, நாளை கியாமத்து நாளில் யார் அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் சிரித்தாங்களோ, யார் அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் சிரித்தாங்களோ, கண்டிப்பாக சிரித்து வாழ்ந்தவங்க, சிரித்தவர்கள் நாளை மறுமன் நாள் அழுவாங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, ஜஸாஅம் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக, பாவத்தின் தண்டனையாக மறுமை நாளில் என்ன செய்வாங்க, நிறைய அழுவாங்க. யார் இந்த உலகத்தில் நிறைய சிரித்தாங்களோ
நாளை மறுமை நாளில் அழுவாங்க. அல்லாஹுவை மறந்து சிரிப்பர், அல்லாஹுடைய மறதியில் சிரிப்பர், அல்லாஹுவை மறந்து சிரிப்பர், ஒரு வீண் வேடிக்கைகளை பார்த்து சிரிப்பது. யாராவது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அடிக்கிறாங்க, சிரிக்கிறது. யாராவது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் பண்ணுறாங்க, சிரிக்கிறது. யாராவது ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை வம்புக்கு இழுக்கிறாங்க, அதை பார்த்து சிரிக்கிறது. அன்பு தாய்மார்களே, பாவமான விஷயங்களை பார்த்து நம்ம சிரித்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சிரிப்பு இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். நாளை மறுமை நாளில் ரொம்ப ரொம்ப நாம் அழுவோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தாங்க, பள்ளிவாசலுக்கு வருகிறாங்க. வர்ற வழியில் சில சஹாபாக்களை பார்த்தாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த தோழர்களை பார்த்து சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அஅலமு, நான் அறிகின்ற ஒன்றை நீங்கள் அறிந்தால், லலஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, லலஹிக்தும் கலீலன், கொஞ்சமாக சிரிப்பீங்க, சிரிக்கணும். அந்த சிரிப்பு இருக்கிறதே சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, புன்முறுவல் பூக்கணும். அந்த சிரிப்பு ஒரு அளவோடு இருக்கணும். லலஹிக்தும் கலீலன், கொஞ்சமாக சிரிப்பீங்க, வல பகைத்தும் கஸீரா, அதிகமாக அழுவீங்க. நரகத்தை நினைத்து, நரகத்தை நினைத்து, நரகத்தினுடைய வேதனையை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து நினைத்து நீங்கள் அதிகமாக அழுவீங்க என்பதாக அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக ஆண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கி நம்ம வீடுகளில் லைன் வீட்டில் இருக்கிறோம், அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறோம். நிச்சயமாக வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய சிரிப்பு கூட ஒரு 7 வீட்டுக்கு அங்கிட்டு கேட்குது, 3 வீட்டுக்கு அங்கிட்டு கேட்குது. ஆண்களுடைய சிரிப்பு சப்தம் வெளியில் வரல, ஆனால் பெண்களுடைய சிரிப்பு சப்தம் நிச்சயமாக அது வெளியில் கேட்குதுன்னு சொன்னால் அன்பு தாய்மார்களே, நாம் சிரிக்கணும். அதுக்காக நம்ம உம்முன்னு இருக்கக்கூடாது, சிரித்த முகமாக இருக்கணும், சிரித்த முகமாக இருக்கணும், சிரித்து வாழணும். பிள்ளைகள்கிட்ட விளையாடி சிரிக்கலாம், நம்ம அதாவது கணவன்கிட்ட விளையாடி சிரிக்கலாம், அம்மா தாட்ட விளையாடி சிரிக்கலாம். சிரிப்பது தப்பல்ல, ஆனால் அந்த சிரிப்பு அல்லாஹ்வை மறுக்கடித்து விடக்கூடாது. அல்லாஹ்வை மறுக்கடித்த ஒரு சிரிப்பு இருக்கிறதே, கண்டிப்பாக அது கூடாது என்பதை நாம் எல்லாம் ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அல்லாஹ்வை மறந்த சிரிப்பு கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்துவிடக்கூடாது. அதாவது ஒரு பெண் சத்தம் போட்டு சிரிச்சா ஷைத்தான் என்ன செய்யறான, கைதட்டுறான். ஷைத்தானுக்கு ஷைத்தானுடைய வளையல் ஓசை என்பதாக நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. ஒரு பெண்ணின் சிரிப்பு, ஒரு பெண் சத்தம் போட்டு சிரிப்பது ஷைத்தானுடைய வளையல் ஓசை என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பு தாய்மார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி உங்கள் வளைவி சத்தம் வருகிறதோ இதே மாதிரி உங்களுடைய சிரிப்பை கேட்டு அவன் கையை அசைத்து சந்தோஷப்படுகிறான். ஆகா, பார்த்தீங்களா, இந்த பெண்ணை நான் சிரிக்க வச்சுட்டேன் என்பதாக. சிரிக்கணும், உம்முன்னு இருக்கக்கூடாது. சிரித்து வாழ்வது சுன்னத், சிரித்து வாழ வேண்டும். அந்த சிரிப்பு இருக்கிறதே அது அளவோடு இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துட்டு அழுக வேண்டும், அழுது கண்ணீர் வடிக்க வேண்டும். நம்ம பாவத்தை நினைச்சு அழுகணும், மறுமை நினைச்சு அழுகணும், கபரை நினைச்சு அழுகணும். இப்படி அழுது வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் அறிவுறுத்துகிறாங்க. கான யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், யா யுஹன்னாஸ், ஓ ஜனங்களே, அபுக்கு, அழுகுங்க, நிறைய அழுங்க. ஃபைல்லம் தஸ்ததிஉ, சில பேர் நம்ம சொல்லுவோம் அல்லவா, நானும் அழுக முயற்சி பண்ணுறேன், எனக்கு அழுகை வரமாட்டேது என்பதை சொல்லுவோம் அல்லவா. அன்பு தாய்மார்களே, அழுகை வராதவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஃபைல்லம் தஸ்ததிஉ, அழுவதற்கு உங்களுக்கு சக்தி இல்லையானால், அழுக வரலாட்டி ஃபதபாக்கு, அழுவது போல் நடிங்க என்பதாக சொன்னாங்க. அழுவது போல் நடிங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்துருப்போம், முட்டாய் கேட்பான், முட்டாய் கேட்கும்போது நம்ம இல்லைன்றுவான். நிச்சயமாக அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே அழுவான். ஏன்? அதாவது அந்த அழுகை கிடையாது, முட்டாய்க்காக அழுகக்கூடிய அழுகை. கண்ணில் கண்ணீர் வராது, ஆனால் அழுவான், உண்மையிலே அழுவான். அழுகையை பார்த்து இறக்கப்பட்டுட்டு உடனே ஒரு முட்டாய் எடுத்து கொடுத்துருவான். முட்டாய் கையில் வாங்கணும்னு சிரிப்பான். அன்பு தாய்மார்களே, இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அழுக வரலையா, அழுவது போல் பாவனை செய்யுங்க, அழுவது போல் நடிங்க. அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அந்த அல்லான்னு கூப்பிடுற குரலில் தடுமாற்றங்கள் அழுகுரலாக இருக்கணும், அழுகை குரலாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அதே போன்று அழுது துவா கேட்கணும், ஃபத்தபாக்கு, அழுவது போல் நடிங்க. ஃபைன் அகலன்னாரி, நிச்சயமாக நரகவாசிகள் எவுக்கூன ஃபின்னார், நரகத்தில் என்ன செய்வாங்க, அழுவாங்க. யார் இந்த உலகத்தில் அழுகலையோ, யார் இந்த உலகத்தில் கண்ணீர் வடிக்கலையோ, கண்ணிலிருந்து கண்ணீர் வரலையோ, கண்ணீர் சிந்தவில்லையோ, நாளை மறுமை நாளில் நிறைய கண்ணீர் சிந்துவாங்க. எங்கே சிந்துவாங்கன்னு சொன்னால் நரகத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, எபுக்கூன ஃபின்னார், நரகவாசிகள் நரகத்தில் அழுவாங்க.
ஹத்தா தசீல துமூஉஹும், அவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் ஓடும், ஃபி உஜூஹிஹிம், அவர்களுடைய முகங்களில் ஓடும், கன்னஹா ஜதாவில், நிச்சயமாக அந்த முகங்களில் ஓடக்கூடிய கண்ணீர் வாய்க்காலில் தண்ணி ஓடுனல் மாதிரி இருக்கும், ஆற்றுல தண்ணி ஓடுனல் மாதிரி இருக்கும். அந்த அளவு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். சும்ம தன்கத்அ துமூ, பிறகு கண்ணீர் துண்டித்து விடும், கண்ணீர் நின்றும். ஃபதஸீல் திமா, அந்த கண்ணீர் இரத்தமாக மாறும், அப்புறம் சலமாக மாறும். கண்ணிலிருந்து இரத்தம் வரும், கண்ணிலிருந்து சலம் வரும். அன்பு தாய்மார்களே, அப்போ கண்கள் எல்லாம் வேதனைப்படும், கண்கள் கீழே விழுவது போல் இருக்கும். அந்த கண்ணீரில் நரகவாதிகள் அழுகக்கூடிய கண்ணீர் துளிகளில் கப்பல் ஓட்ட நினைச்சால் கப்பல் ஓட்டலாம், அவ்வளவு கண்ணீர் வரும் அந்த நரகவாதிகளுடைய கண்களில் இருந்து என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அப்போ யார் அந்த நரகவாதிகள்? அந்த நரகவாதிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல்லவா, கடைசி 10 நாட்களில் சொர்க்கத்தை கேளுங்க அல்லாஹ்ட்ட, நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுங்க. அல்லாஹும்ம அத்கினா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடு, சொர்க்கத்தில் நுழையவை என்பதாக இந்த நாளை, அதாவது இன்னைக்கு மக்ரிபிலிருந்து நம்ம துஆ கேட்க ஆரம்பிச்சிடணும். அன்பு தாய்மார்களே, அப்போ அல்லாஹும்ம அத்கினா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். இன்னொரு ஹதீஸில் வரும், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன்னார் என்பதாக வரும். இன்னொரு ஹதீஸில் வரும், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னாரி வ அத்கில்னல் ஜன்னத என்பதாக வரும். ஆக எல்லா துஆவுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்துரு, சொர்க்கத்தை எங்களுக்கு கொடு என்பதாக கேட்கக்கூடிய 10 நாட்கள் தான் இன்னைக்கு மக்ரிபிலிருந்து ஆரம்பமாகிறது. அப்போ ஏன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும்? நரகம் என்பது ஒரு கொடுமையானது, நரகம் என்பது ஒரு கொடுமையானது. நரகத்தில் ஒரு ஆறு ஓடும், அது நரகவாதிகளுடைய கண்ணீர் துளிகள், கண்ணீர் துளிகள். நரகவாதிகளுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் ஆறு மாறி ஓடும். நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, அந்த ஆற்றுல கப்பல் ஓட்ட நினைச்சால் கப்பல் ஓட்டலாம். ஒரு கப்பல் இல்லை, லவ் அன்ன சுஃபுனன், நிறைய கப்பல் ஓட்டலாமாம், அவ்வளவு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுமாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸாகவே அறிவிக்கிறாங்க, அத்துன்யா கலீல், உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான், உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். ஃபல் எல்ஹகு, நிச்சயமாக அதில் நீங்கள் சிரிக்கிறதா சிரிச்சுக்கங்க, மாஷா ஃபல் எல்ஹகு ஃபீஹா மாஷா, விரும்பியவாறு சிரிச்சுக்கங்க. ஆனால் ஃபைதன் கத்தாத்து துனியா, எப்போ உலக வாழ்க்கை முடிஞ்சிருமோ, வசாரு இலல்லா, அல்லாஹ்விடத்தில் நம்ம மாறிடுவோம், அல்லாஹ்விடத்தில் போயிடுவோமோ, கண்டிப்பாக அந்த நேரத்தில் இஸ்தனஃபு புகான் லா யன்கதியு அபதா, எப்போ மவுத்து வந்துருமோ, மவுத்து நமக்கு வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருப்போம். அந்த அழுகை முடியவே முடியாது, அந்த அழுகைக்கு முடிவென்பதே கிடையாது. அன்பு தாய்மார் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், யார் இந்த உலகத்தில் அழுதாங்களோ நாளை மறுமை நாளில் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, யார் இந்த உலகத்தில் சிரிச்சு வாழ்ந்தாங்களோ அழுகலையோ நாளை மறுமை நாளில் அழுவாங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக நம்ம அழுகணும், அழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், அழுது நம்ம அல்லாஹ்ட்ட நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கணும், அழுகணும், அல்லாஹ் நீ எனக்காக சொர்க்கத்தை படைச்சு வச்சிருக்கிற, சொர்க்கத்தில் ஒரு பிளாட் ஒன்று என் பேரில் வச்சிருக்கிற, அல்லாஹ்வே அந்த பிளாட்டை நான் அடைவதற்கு, சொர்க்கத்தில் உள்ள என்னுடைய வீட்டை நான் அடைவதற்கு, சொர்க்கத்தில் உள்ள என் வீட்டுக்கு நான் செல்வதற்கு நான் தகுதி பெற்று இருக்கிறேனா, எனக்கு தகுதி இருக்கிறதா, நான் அமல் செஞ்சிருக்கிறேனா, நான் குர்ஆன் ஓதி இருக்கிறேனா, ரப்பே எனக்கு தெரியலையே. கண்டிப்பாக நான் செய்த அமல் கொஞ்சமாக இருந்தாலும், நான் ஓதிய குர்ஆன் கொஞ்சமாக இருந்தாலும், நான் செய்த திக்ர் கொஞ்சமாக இருந்தாலும், இறைவா அதை ஏற்று எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு ரப்பே, நரகத்தை விட்டு பாதுகாத்திரு ரப்பே, நரக வேதனை தாங்குவதற்கு இந்த உடலில் எந்த சக்தியும் இல்லை அல்லாஹ் என்று நாம் என்ன செய்யணுமா, அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், அழுது துஆ செய்யணும். அன்பு தாய்மார்களே, இதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த உலகத்தில் அழுதவங்க நாலு மறுமை நாள சிரிப்பாங்க சொர்க்கத்தில். இந்த உலகத்தில் சிரிச்சவங்க, அல்லாஹுவை மறந்து சிரிச்சவங்க, குர்ஆன் ஓதுறது இல்லை ஆனால் சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, திக்ர் செய்யறது இல்லை ஆனால் சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, தொழுகிறது இல்லை ஆனால் சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, சிரிப்பு சிரிப்பாங்க, ஆனால் அந்த சிரிப்பில் அல்லாஹுவை மறந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் லஹிக, யார் சத்தம் போட்டு சிரிக்கிறாங்களோ, மாத்த கல்புஹு, அவனுடைய இதயம் மரணித்து விடுகிறது என்பதாக சொன்னாங்க. சத்தம் போட்டு சிரிப்பதினால், அல்லாஹ்வை மறந்து சிரிப்பதினால், 7 வீட்டுக்கு கேட்கறது மாதிரி நம்ம சிரிக்கிறது
சிரிக்கிறதுனால, நம்ம சிரிக்கிறது நமக்குள்ள கேட்கணும், நம்ம வீட்டுக்குள்ள கேட்கணும். சத்தமோட்டு சிரிக்கிறதுனால, சிரிப்பவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சப்தமிட்டு சிரிப்பதினால் நம்ம உள்ளம் மௌத்தாகி விடுகிறது, நமது உள்ளம் மரணித்து விடுகிறது. அல்லாஹுவை மறந்த சிரிப்பு நமது உள்ளத்தை மௌத்தாக்கி விடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எனவே அன்பு தாய்மார்களே, சிரிப்பு என்பது அது அளவோடு இருக்கணும், சிரிப்பு என்பது அது கம்மியாக இருக்கணும், நிறைய அழுகணும், நிறைய அல்லாஹ்விடத்தில் நம்ம அழுது துஆ கேட்கணும், கண்ணீர் வடிக்கணும். ஸைத் இப்னு ரஃபியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இன்ன அஹ்லன் நாரி இதா தஹலுன் நார், நரகவாசிகள் எல்லாம் நரகத்தில் நுழைந்த உடனே, நரகவாசிகள் எல்லாம் நரகத்தில் நுழைந்த உடனே ஃபகாலத்தில் ஹஸனா, அதாவது நரகத்துக்குள்ள போன உடனே அழுவாங்க. அழுவாங்க எந்த அளவுக்கு அழுவாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, நிச்சயமாக அந்த அழுகையினால் அதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு, சொர்க்கவாதிகளே, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய என்னுடைய பெற்றோர்களே, யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, யா மஅஷரல் ஆபா, தந்தைமார்களே, யா மஅஷரல் உம்மஹாத், ஓ தாய்மார்களே, எங்களை பெற்று வளர்த்த தாயே, எங்களை பெத்தெடுத்து தகப்பனே, நாங்கள் எல்லாம் நரகத்தில் வாடுகிறோம் அல்லவா, எங்களை நீங்க பார்க்குறீங்களே. பிள்ளை நரகத்தில் கிடப்பான், அத்தா சொர்க்கத்துக்கு போவார், அத்தா நரகத்தில் கிடப்பார், மகேஷ் சொர்க்கத்துக்கு போவார். அன்பு தாய்மார்கள், நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போகணும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கோங்கம்மா, குடும்பத்தோட சொர்க்கத்தில் இருக்கணும், சொந்த பந்தங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், மகனோட, மகளோட, மருமகனோட, மருமகளோட, குடும்பத்தோட, பேரம்பேத்திகளோட நம்ம சொர்க்கத்தில் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, சொர்க்கவாதிகள் கூப்பிடுவாங்க, சொந்தங்களை சொல்லி கூப்பிடுவாங்க, அம்மா அம்மா நீ சொர்க்கத்துக்கு போயிட்டியே, நான் நரகத்தில் வேதனைப்படுறேன். யா மஅஷரல் ஆபாய் வல் உம்மஹாத், ஓ தந்தைமார்களே, ஓ தாய்மார்களே. அதே மாதிரி நாங்கள் கபூரிலிருந்து தாகிச்சிருக்கிறோம், தாகத்தோடு கபருக்குள்ள இருந்தோம், கபருக்குள்ள எழுப்பப்படும் போது தாகத்தோடு எழுப்பப்பட்டோம். இதோ நாங்கள் அதாவது நரகத்துக்குள்ளே இருக்கிறோம், எங்களுக்கு தாகிக்குது, தாகம் எடுக்குது, கொஞ்சம் தண்ணி தாகலே, கொஞ்சம் சொர்க்கத்திலிருந்து தண்ணி கொடுங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அன்பு தாய்மார்களே, நம்ம சொந்த பந்தம் கேட்பாங்க, சொர்க்கவாதிகள் சொந்த பந்தம் கேட்பாங்க. நிச்சயமாக சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னாங்க, போற வழியில சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நம்ம போவோம், கீழே நரகம், அந்த கரையில் சொர்க்கம், அந்த கரையில் சொர்க்கம். அப்போ சொர்க்கத்துக்கு போறவங்களை பார்த்து நரகவாதிகள் கூப்பிடுவாங்க, அம்மாவே அத்தாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு தண்ணி கேட்பாங்க. அப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அந்த நரகத்தினுடைய அதிபதிகள் சொல்லுவாங்களாம், மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், யா மஅஷரல் அஷ்கியா, இந்த அழுகை ஏன் உலகத்தில் நீங்க அழுகலை, நரகத்தில் எப்படி அழுகிறீங்களே, நரகத்தில் எப்படி அழுகிறீங்களே, தண்ணீர் கேட்டு அழுகிறீங்களே, தாகிக்குதுன்னு சொல்றீங்களே, அம்மாவை கூப்பிட்டு அம்மா வருவாங்களா, அத்தாவை கூப்பிட்டு அத்தா வருவாங்களா, மகனை கூப்பிட்டா யா மஅஷரல் அவுலாத் வல் அப்னா, யா மஅஷரல் பனாத், அவங்க கூப்பிடுவாங்களா, ஓ செல்ல மகளே, நான் உன்னை பார்த்து கொண்டேனே, நான் நரகத்தில் வாடுறேன், என்னை வந்து காப்பாத்துமா அப்படின்னு மகளை பார்த்து கூப்பிடுவானா நரகவாதி. மகனை பார்த்து கூப்பிடுவானா, மகனே உனக்கு நான் வீடு வாசல் வாங்கி கொடுக்கலையா, சொர்க்கத்தில் உன்னை எப்படி, அதாவது உலகத்தில் உன்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டேன், மகனே என்ன பார், நரகத்தில் வாடுறேன், என்ன காப்பாத்து, எனக்கு தண்ணி கொடு, ஒவ்வொருத்தரா சொல்லி கூப்பிடுவான். அன்பு தாய்மார்களே, யாரும் ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க, திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அங்கே சொர்க்கவாதிகளுக்கு சிரிப்பு மட்டும்தான் தெரியும், அழுகது தெரியாது, சிரிப்பது மட்டும்தான் சொர்க்கவாதிகளுடைய வேலை. யார் இந்த உலகத்தில் சிரிக்கலையோ நிச்சயமா அங்கே சிரிப்பாங்க, யார் இந்த உலகத்தில் கண்டிப்பாக சிரிச்சாங்களோ அங்கே அழுவாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே இந்த உலகத்தில் சிரிக்கணும், சிரித்து வாழணும், உம்முன்னு இருக்கக்கூடாது, சிரிச்ச முகமாக இருக்கணும். அந்த சிரிப்பு அல்லாஹ் மறந்த சிரிப்பாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளோட விளையாடி சிரிக்கலாம், கணவனோட விளையாடி சிரிக்கலாம், அம்மாவோட விளையாடி சிரிக்கலாம், ஆனால் அல்லாஹ்வை மறந்த சப்தத்தை உயர்த்திய சிரிப்பாக இருக்கக்கூடாது. பெண்களுடைய குரல் அது அவுரத், மறைக்க வேண்டிய பகுதி என்பதாக சொல்வாங்க, மறைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதாக சொல்வாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே ஆண்கள் எப்படியோ பெண்கள் சிரிப்புடைய சப்தத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். சிரிக்கணும், சிரிக்கிறது தப்பே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, கொஞ்சமா சிரிங்க, அதிகமா அழுங்க. அப்படி என்ன அர்த்தம்? சிரிங்கன்னு அர்த்தம். சிரிச்சு வாழணும், கொஞ்சமாக சிரிச்சு வாழணும், அதிகமாக அழுது வாழணும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. அழுக 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 நம்ம உள்ளம் லேசாகும், நமது உள்ளம் மிருதுவாகும். எந்த கண் அழுகலையோ அந்த கண் இருக்கக்கூடிய உள்ளம் அது கெட்டியாகிரும். அந்த கெட்டியான உள்ளத்தில் எந்த நன்மையும் வராது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக சொன்னாங்க. அம்மா அடிச்சுட்டா அழுக வருது,
கணவன் திட்டிட்டா அழுக வரும், அதே மாதிரி அம்மா திட்டிட்டா அழுக வரும், அத்தா திட்டிட்டா அழுக வரும். அன்பு தாய்மார்களே, அத்தா திட்டிட்டால் வரக்கூடிய அழுகை அல்ல பெரியது, அதே மாதிரி அம்மா திட்டிட்டால் வரக்கூடிய அழுகை அல்ல பெரிய விஷயம், கணவன் திட்டினதுனால வரக்கூடிய அழுகை இல்ல பெரிய விஷயம். என் மக என்ன திட்டா, நான் பெற்றெடுத்த மக என்ன எதிர்த்து பேசிட்டா, என்ன திட்டா, அழுகிறோம், தாய் அழுகிறோம். அன்பு தாய்மார்களே, மக திட்டினதுனால வரக்கூடிய அழுகை அல்ல அழுகை, அல்லாஹ்வை பயந்து வரக்கூடிய அழுகை. என் கபர் என்னவாகும், என் மறுமை நாள் என்னவாகும், என்னுடைய மறுமை நாடு வாழ்க்கை என்னவாகும். அன்பு தாய்மார்களே, இந்த அழுகை அல்லாஹ்வை பயந்து அழுகை இருக்கிறது. அத்துமு மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நம்ம கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்கிறது. இந்த கண்ணீருக்கு அல்லாஹ் இடத்துல ரொம்ப பெரிய மதிப்பு உண்டு. அல்லாஹ் நம்ம உலக வாழ்க்கையும் செழிப்பாக்கி தருவான் இந்த கண்ணீரினால். நாள் மறுமை நாளையும் செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப எல்லாரையும் கூப்பிடும்போது சொல்லுவாங்க மலக்குமார்கள், இன்னக்கும் மாக்கிசூன், நீங்க இப்படித்தான் தங்க போறீங்க, உங்களுக்கு முடிவு என்பது கிடையாது, நரகத்தில் உங்களுக்கு மவுத் என்பது கிடையாது, இந்த நரகத்தில் இருக்கிற வரைக்கும் தாகம் தான், அழுதுகிட்டே இருக்க போறீங்க. ஏன் அழுகல உலகத்தில்? மலக்குமார் நம்மளை பார்த்து, நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்களா, அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருவானாக. அன்பு தாய்மார்களே, எனவே சொர்க்கத்தை கேட்கக்கூடிய 10 நாட்கள் இது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய 10 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மகரிபிலிருந்து ஆரம்பமாகுது. கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட அழுது 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 கேட்கணும், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்துரு என்பதாக நம்ம சொர்க்கத்தை கேட்கணும், நரகத்தை விட்டும் நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த நேரத்தில் நரகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரணும், நெருப்பு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரணும். கண்டிப்பாக அந்த நெருப்பை நினைத்து அல்லாஹ் என் கையை தாங்காது. சில சஹாபாக்கள் முன்னாடி சொல்லி இருக்கிறோம், கண்டிப்பாக உட்கார்ந்து அழுவாங்க, கேட்டா சொல்லுவாங்க, என்னுடைய மறுமை நாள் எப்படி இருக்கும், சொர்க்கமா நரகமா தெரியலையே, சொர்க்கமா நரகமா தெரியலையே என்பதை நினைச்சு அழுவாங்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுவாங்க. அந்த அழுகையினால் அவங்களுடைய தாடி ஃபுல்லா நனைஞ்சிரும், தாடி பூரா நனைஞ்சிரும், அந்த அளவுக்கு அழுவாங்க. சொல்லுவாங்க, கேட்பாங்க, ஏன் அழுகிறீங்க என்பதாக. அப்ப சொல்லும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இந்த கபர் எனக்கு சொர்க்கமா நரகமா? கபர் பெருமானார் சொன்னாங்க, ஒன்று சொர்க்கத்தின் பூஞ்சோலை இது கபரு நிச்சயமாக, அல்லது நரகத்தின் படுகொலின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னோட கபரு சொர்க்க பூஞ்சோலையா அல்லது நரகத்தின் படுகொலியான்னு தெரியலையே. கபரு சொர்க்கமானால் சொர்க்கம் நமக்கு அவசியமாகிவிடும், கபரு நரகமானால் நரகம் நமக்கு அவசியமாகிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் நரகத்தை விட்டும். அன்பு தாய்மார்களே, கானல் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ், ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் லா யல்ஹகு, அவங்க சிரிக்கவே மாட்டாங்களாம். கது கலிப அலைஹில் ஹஸனு, அவங்கள்ட்ட கவலை ரொம்ப அதிகமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் கவலையாகவே இருப்பாங்க. அவங்க சிரிச்சதே இல்லை, சிரிக்கவே மாட்டாங்களாம். கேட்பாங்களாம், ஏன் சிரிக்க மாட்டீங்க, இது சிரிக்க வேண்டியதானே, இவ்வளவு பெரிய இமாமா இருக்கிறீங்க, சிரிப்பது சுன்னத்தாச்சே, ஏன் சிரிக்க மாட்டீங்க என்று கேட்கும்போது சொல்லுவாங்களாம், சிரிப்பதற்காகவா நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் சிரித்து முடித்து விட்டால், இந்த உலகத்தில் நான் சிரித்து விட்டால் நாளை என்னவாகும் தெரியலையே. சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சிருவாங்க, சும்மா லேசாக சிரிச்சிருவாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவாங்க, சிரிச்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவாங்க, சொல்லிட்டு சொல்லுவாங்க, சிரிச்சுட்டேன், எனக்கு என்ன ஆக போகுதே தெரியல. சிரிப்புக்கு பின்னால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேம்மா, நல்லா சிரிச்சிருப்போம், அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு கவலை இருக்கும், அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு துன்பம் இருக்கும், அந்த சிரிப்புக்கு பின்னால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். நிச்சயமாக ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி சத்தம் போட்டு சிரிக்கும் போது மலக்குமார் நம்ம விட்டு போயிடுறாங்க, மலக்குமார்களுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்காது. நிச்சயமாக அந்த நேரத்தில் நம்ம சுதாரிச்சுக்கணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் தெரியாமல் சிரிச்சுட்டேன் என்பதாக சொல்லி சப்தமிட்டு சிரிப்பது, மௌனமாக சிரிக்கலாம், புன்முறுவல் சொல்லுவாங்க, பொன் சிரிப்பு சிரிக்கலாம். அன்பு தாய்மார்களே, சத்தம் போட்டு சிரிச்சாலும் நம்ம காதுக்கு கேட்கறது மாதிரி, நம்ம வீட்டுக்குள்ள கேட்கறது மாதிரி சிரிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ் மறந்த சிரிப்பு, வெடி சிரிப்பு, இந்த சிரிப்பு கூடவே கூடாது என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். வகான இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ் யல்ஹக், இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ் கனவுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க, பெரிய வால்யூம். அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ் கனவுக்கு ஒரு விளக்கம் தெரியணுமா, அவங்க எழுதின அந்த கிதாபை படிச்சு பார்த்தா தெரியும். ஏதாவது கனவு கண்டிருக்கிறோமா, அந்த கனவுக்கு விளக்கம் என்ன? இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கனவு கண்டா இன்ன விளக்கம், இந்த மாதிரி கனவு கண்டா இன்ன விளக்கம், குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரத்தை வச்சு நிறைய விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ்
அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், எப்போ பார்த்தாலும் சிரிப்பாங்களாம், சிரிப்பாங்க, சப்தம் இல்லாமல் சிரிப்பாங்க. வயஹ்தஜு ஹசனன், ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட வந்து சண்டை போடுவாங்க, ஏன் இப்படி உம்முன்னு இருக்கிறீங்க, சிரிக்க வேண்டியதானே, சிரிச்சு வாழ வேண்டியதானே, ஏன் உம்முன்னு இருக்கிறீங்க, சிரிக்க வேண்டியதானே. வயகூலு, மேலும் சொல்லுவாங்க, அல்லாஹு அலுஹக வ அபுகா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லவா, அல்லாஹ் தான் சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் அழுக வைக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்றானே, அப்ப சிரிக்க வைக்கிறதும் ரப்பு தானே, அழுக வைக்கிறதும் ரப்பு தானே, சிரிப்பு என்பது அல்லாஹ்வால் ஏற்படுத்தக்கூடியதானே, சிரிக்க வேண்டியதானே, ஏன் உம்முன்னு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் சிரிக்க வைக்கிறான், சரி அந்த சிரிப்பு அல்லாஹ்வை மறந்த சிரிப்பாகிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வை மறந்த சிரிப்பு, அது அது அந்த சிரிப்பு அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் போயிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹ். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, ஏன் அல்லாஹ்வை மறக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நினைச்சு சிரிங்க, நான் தொழுதுட்டேன், தொழுகையினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், நோன்பினால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், நல்ல வணக்கங்களினால் எனக்கு சொர்க்கத்தை தருவான், நான் செய்த அமலினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த சொர்க்கத்தை நினைச்சு சிரிங்களே, நல்லதை நினைச்சு சிரிங்க, அல்லாஹ்வுடைய நினைப்போடு சிரிங்க, அந்த சிரிப்பு கூடும் தானே என்று இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, அப்ப இமாம்கள்ட்ட ரெண்டு விதமான கருத்துக்கள், கண்டிப்பாக சிரிக்கணும், அந்த சிரிப்பு என்பது அளவோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக பெரும்பாலும் அழுகணும், அழுது அழுது நம்ம அல்லாஹ்ட்ட கண்ணீர் சிந்தணும், கண்ணீர் வடிக்கணும். வகான ஸஹாபத்து யல்ஹகூன், சில சஹாபாக்கள் சிரிப்பாங்க, வலாக்கின் லா யன்சூன் அல்லாஹ், அல்லாஹ்வை மறக்க மாட்டாங்க. அந்த சிரிப்பு அல்லாஹ்வை மறக்கடித்த சிரிப்பாக இருக்காது, பிறரை துன்புறுத்தக்கூடிய சிரிப்பாக இருக்காது, பிறரை கேலி கிண்டல் பண்ணக்கூடிய சிரிப்பாக இருக்காது. ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்த உடனே கெக்கன்னு சிரிக்கிறோம், அவர் என்ன நினைப்பார், என்ன நினைப்பார், ஏன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், ஏன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நிச்சயமாக நம்மளை தப்பாக நினைப்பாங்க அல்லவா. நம் சிரிப்பினால் பிறருக்கு இடைஞ்சல் பிறருக்கு இடைஞ்சல் வராது, பிறரை பரிகசிக்கும் விதமாகவோ, பிறரை கிண்டல் செய்யும் விதமாகவோ, பிறருக்கு துன்பம் ஏற்படுத்தும் விதமாகவோ நம்ம சிரிப்பு அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு காரணமாக ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, அப்ப சிரிப்பு என்பது குழந்தையை சந்தோஷப்படுத்துவதற்காக சிரிப்பது, கணவனை சந்தோஷப்படுத்துவதற்காக சிரிப்பது, அத்தாமாவை சந்தோஷப்படுத்துவதற்காக சிரிப்பது, இதுவெல்லாம் கூடும். அந்த சிரிப்பும் கூட அளவோடு இருக்க வேண்டும் என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன ஒரு ஆயத்தை ஓதினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இறைவா, இன்னஹுன்ன அضللن கஸீரம் மினன் நாஸ், ஜனங்கள்ல என் உம்மத்துல அதிகமானவர் வழிகட்டு போயிட்டாங்க, பிறர் வழிகெடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஃபமன் தபிஅனி, என்னை பின்பற்றினவங்க, ஃபைன்னஹு மின்னி, என்னை சார்ந்தவங்க அல்லாஹ், வமன் ஆசானி, எனக்கு யார் என் சொல்லுக்கு மாறு செஞ்சாங்களோ ஃபகத் ஆஸல்லாஹ் ஃபைன்னக கஃபூருர் ரஹீம், நிச்சயமா வமன் ஆசானி, எனக்கு யார் மாறு செய்தாங்களோ அல்லாஹ் ஃபைன்னக கஃபூருர் ரஹீம், அவங்களை நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், அவங்க மேல ரஹமத் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி அழுதாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்தை சொல்லி காட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணீர் வடிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அழுகிறாங்க. மேலும் சொன்னாங்க, வகால ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன் துஅல்லிமுஹும் ஃபஇன்னஹும் இபாது, அல்லாஹ் என் உம்மத்தை நீ வேதனைப்படுத்தினால் அவர்கள் நீ படைத்த அடியார்கள், நீ படைத்த அடியார்கள் தான் அவர்கள், அவர்கள் செய்த பாவத்தை வயின் தகுஃபிர் லஹும், அவங்களை மன்னிச்சிட்டா ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ கண்ணியமானவனாக இருக்கிறாய், அறிவாளியாக நுட்பமானவனாக இருக்கிறாய், ரப்பே அவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம், அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்களாம். இதை சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஃபா யதை, இந்த ரெண்டு ஆயத்தை ஓதிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்துக்காக துஆ செய்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்துக்காக துஆ செஞ்சாங்க, எல்லா நபிமார்களும் தன் உம்மத்துக்காக துஆ செய்தாங்க, இதோ நானும் துஆ செய்கிறேன். ஃபரஃபா யதைஹி, தன் இரண்டு கைகளையும் உயர்த்தினாங்க. வகால சொன்னாங்க, அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் அப்படின்னு அழுகிறாங்க, கேண்டு அழுகிறாங்க, நம்மளை நினைச்சு அழுதாங்க, நம்மளை நினைச்சு அழுதாங்க. அன்பு தாய்மார்களே, வபகா, மேலும் அழுதார்கள். ஃபகால அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறத பார்த்து அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை கூப்பிட்டு சொன்னானா, ஜிப்ரீலே, நபி ஏன் அழுகிறாங்கன்னு எனக்கு தெரியும், காரணம் எனக்கு தெரியும், நீங்க போங்க, நபிட்ட இப்பவே போங்க, ஏன் அழுகிறேன்னு காரணம் கேளுங்க என்று சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வர்றாங்க. வந்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நபியே, அல்லாஹ் அனுப்புனான், நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உம்மத்தை நினைச்சு நீங்க அழுகிறீங்க, உங்க உம்மத்தை நினைச்சு நீங்க அழுகிறீங்க, நிச்சயமாக
உங்கள்கிட்ட என்ன காரணம், அழுகைக்கான காரணம் என்னன்னு அல்லாஹ் கேட்டு அனுப்புனா. அல்லாஹ்வுக்கு தெரியுமா, இருந்தாலும் கேட்டு அனுப்புனா அப்படின்னு சொல்லும்போது அழுகிறாங்க. சொல்ல வாய் வரல. யா ஜிப்ரீல் இதுஹப், நிச்சயமாக ஓ ஜிப்ரீலே, அல்லாஹ்ட்ட நீங்க போங்க, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ் உனக்கு தான் தெரியுமே என்ன காரணத்துக்காக நான் அழுகிறேன்னு தெரியுமே, நான் அழுகிற காரணம் தெரிஞ்ச ரப்பு அந்த காரணத்தை சரி செய்ய சொல்லுங்க என்று சொன்னபோது போய் சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் உனக்கு தான் தெரியுமாமே. நிச்சயமாக ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க என்பது, கண்ணீர் வடிக்கிறாங்க, சின்ன புள்ள மாதிரி தேம்பி அழுதாங்க, கேண்டு அழுகிறாங்க. என்ன சொல்லி அழுதாங்கம்மா, உம்மத்தி என்னுடைய உம்மத்தை நினைச்சு செஞ்சாங்கம்மா, அழுதாங்க. கண்டிப்பாக அந்த அழுகைக்கான காரணம் அல்லாஹ்வுக்கு தெரியும், சொல்லி அனுப்புறாங்க, அல்லாஹ் உனக்கு தான் தெரியுமே அந்த காரணத்தை நீ சரியாக்கி வை என்பதாக சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், ஜிப்ரீலே திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க, ரப்புக்கு ஆலமோ, அல்லாஹ்வுக்கு தெரியும், நிச்சயமா நான் அறிந்தவன் தான், அழுகைக்கான காரணம் நான் தெரியும், நான் எனக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் நிச்சயமாக தவறு செய்வதை நினைச்சு அவங்க முடிவு நரகமாக ஆகிடுமோ, மவுத்து நிச்சயமாக மவுத்துடைய நேரத்தில் பாவிகளாக மவுத்தாயிடுவாங்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம ஈமான் இல்லாம மரணம் ஏற்பட்டுடுமோ என்னுடைய உம்மத்துக்கு என்ன நினைச்சு அழுகிறாங்க. நிச்சயமாக உங்களுடைய உம்மத்தினுடைய விஷயத்தில் உங்களை நாம் சந்தோஷப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களை சந்தோஷப்படுத்துவோம். நிச்சயமாக வலா நசூக, உங்களுடைய உம்மத்துக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். உங்க உம்மத்தில் ஈமானோடு இஸ்லாத்தோடு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் நிச்சயமாக யார் வாழ்ந்து மரணிச்சாங்களோ அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். யார் அல்லாஹ்வை மறந்துட்டாங்களோ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை அது மாதிரி தான், நாங்களும் அவங்களை மறந்துடுவோம். எனவே யாரும் சொல்லலாம், கவலைப்படாதீங்க, உங்க உம்மத்துடைய நிலை எப்படியோ மரணத்தின் நேரத்தில் என்ன நிலையோ அதை கவனிச்சுதான் அவங்களுடைய நிலை இருக்கும், அவங்க முடிவு இருக்கும் என்று ஆறுதல் சொன்னானாம் அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நோன்பு, நம்மளுடைய ஜகாத்து, நம்மளுடைய ஹஜ்ஜு, நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய இறை வணக்கங்கள் இதுவெல்லாம் இன்ஷா அல்லாஹ் மவுத்துடைய நேரத்தில் நமக்கு கலிமாவை நினைவுபடுத்த வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவங்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் மவுத்தாகணும். மவுத்தாகி அல்லாஹ்வுடைய பேர் அருளுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம காரணமாக ஆகணும். அன்பு தாய்மார், அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரித்தவனாக நம்மளை கூப்பிடணும், அல்லாஹ்வை பார்த்து நாம சிரிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்து சிரிச்ச முகத்தோட அல்லாஹ் ரப்பே என்னை புரிந்து கொள் என்பதாக நம்ம அல்லாஹ்ட்ட போயிட்டு என்ன செய்யணும், அவனுடைய ரஹமத்தை பெற்று சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிகிறோம். அன்பு தாய்மார்களே, அன்தும் அஸ்ஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் என் தோழர்கள், ஆனால் என்னுடைய நேசர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழிகள் இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டான். யாருமா கேட்டது? யாருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, என் தோழர்களே, அன்தும் அஸ்ஹாபி, நீங்க என்னோட இருக்கிறீங்க, என்ன பார்த்துருக்கிறீங்க, நான் பேசுவதை கேட்குறீங்க, நான் அமல் செய்வதை பார்க்குறீங்க, நான் எப்படி அமல் செய்கிறோம் அது மாதிரி செய்கிறீங்க. நீங்க என் தோழர்கள், என்னோட இருந்தவர்கள், ஆனால் என் நேசர்கள், என்னுடைய நண்பர்கள், அதாவது லீ அஹில்லா, எனக்கு நெருக்கமான நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு நெருக்கமான தோழிகள் இருக்கிறாங்க. யார் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவங்க யாரா இருக்க முடியும், நாங்களாத்தான் இருக்க முடியும், உங்களோட நாங்க இருக்கிறோம், சஹாபாக்கள்ங்கிற பட்டத்தை பெற்றிருக்கிறோம், எனவே நாங்க தான் உங்களுடைய தோழர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், எங்களை தவிர்த்து யார் இருக்க முடியும் என்று சஹாபாக்கள் சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, உங்களுக்கு பின்னாடி என்னுடைய உம்மத்து வருவாங்க, கடைசி காலத்தில் என்னுடைய உம்மத்து வருவாங்க, என்னை பார்த்திருக்க மாட்டாங்க, என் சொல்ல கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் என்னை பார்த்தது மாதிரி என்னை நேசிப்பாங்க, என்னை நேரடியாக என் சொல்ல கேட்பது மாதிரி என் ஹதீஸை கேட்பாங்க, என்னை நேரடியாக தன் கண்ணுக்குள்ள கொண்டு வருவாங்க, தன் கல்புக்குள்ள கொண்டு வருவாங்க. அன்பு தாய்மார்களே, நம்மளை சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம கண்ணில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ், நம்ம கல்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, சொன்னாங்க நிச்சயமாக என் தோழர்கள் யார் தெரியுமா, என்னுடைய உம்மத்தில் கடைசியில் வரக்கூடியவர்கள், அவங்க எல்லாம் மவுத்தாயிருவாங்க, மவுத்துக்கு பின்னாடி அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான்,
மீண்டும் எழுப்பக்கூடிய நேரத்தில் என்னோட உம்மத்தில் 2 பகுதியாக பிரிவாங்க. என் தோழர்களே, உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் உங்களுக்கு பின்னாடி வந்த என்னோட உம்மத்தில் உள்ளவங்க 2 பகுதியாக பிரிவாங்க. ஒரு பிரிவு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து என்கிட்ட வந்து தண்ணி வாங்கி குடிக்க நேரே என்கிட்ட வந்துடுவாங்க. அவங்கள பார்த்த உடனே என்னுடைய கூட்டம் என்பதாக நான் விளங்கிக் கொள்வேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கல, நீங்க அவங்கள பார்க்கல, அப்புறம் எப்படி உங்க கூட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத் நிச்சயமாக எப்படி நான் அடையாளம் காண்பேன் என்று தெரியுமா? அவங்களுடைய ஒழு செய்த உறுப்புகள், அவன் கை, முகம், காலு, தலை, இதுவெல்லாம் நல்ல பிரகாசமாக இருக்கும். எந்த உம்மத்துக்கும் அந்த சிறப்பு கிடையாது. ஒழு என்பது எந்த உம்மத்துக்கும் கிடையாது. எனவே அன்பு தாய்மார்களே, ஒழு செய்யும் போது பேசக்கூடாது. ஒழு செய்யும் போது பரிபூர்ணமாக ஒழு செய்யணும். ஒழு செய்யும் போது பேணுதலாக ஒழு செய்யணும். ஒழு செய்யும் போது ஒழுவுடைய இடத்துல கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, தண்ணி படாமல் இருந்துடக்கூடாது. ரொம்ப பேணுதலாக ஒழு செய்யணும். அப்படி பேணுதலாக பரிபூர்ணமாக ஒழு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளை கியாமத் நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகும்போது குர்ரம் முஹஜ்ஜலீன், அதாவது மிக பிரகாசமானதாக ஒரு முத்து ஜொலிப்பது போல் நம்மளுடைய ஒழுவுடைய உறுப்புகள் ஜொலிக்குமா? நம்ம உடம்புல ஒழுவுடைய உறுப்புகள், முகம், 2 கை, முழங்கை வரைக்கும், நம்ம தலை, மசகு செய்யப்படக்கூடிய தலை, கழுவப்படக்கூடிய கால், அந்த கரண்ட மொழி வரைக்கும், இந்த கால், இந்த கை, இந்த முகம், நம்ம தலை பிரகாசமாக இருக்கும், ஜொலிக்கும், பௌர்ணமி நிலா மாதிரி பிரகாசமாக இருக்கும். அதை பார்த்து என்னோட உம்மத் என்பதாக நான் தெரிந்து கொள்வேன். அவங்கள வர சொல்லி, வாங்க என் தோழர்களே, வாங்க என் தோழிகளே, வாங்க, நான் வரவேற்று தண்ணி மெத்தி கௌசர் அந்த தொட்டியிலிருந்து தண்ணி மெத்தி குடிப்பேன். ஆசதீர குடிப்பாங்க. சொர்க்க வாசலுக்குள்ள நுழையிற வரைக்கும் அவங்களுக்கு தாகமே வராது. லா யல்மஉ பஅதஹு அபதா. அந்த தண்ணீரை குடிச்சதுக்கு பின்னாடி இன்னா ஆதைனாக்கல் கௌசர் என்ற தொட்டியை யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் பரிசா கொடுத்துருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் அல்லவா, அந்த கௌசர் என்ற தொட்டியிலிருந்து நான் தண்ணி மெத்தி கொடுப்பேன். என் உம்மத் வாங்கி குடிப்பாங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போ கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அழுகைக்கான காரணம் என்ன? உங்கள் உம்மத்தை பார்த்து நீங்கள் தண்ணி மெத்து குடிப்பீங்க, சந்தோஷமாக தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்லை என்ன ஈமான் கொண்டிருந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லியிருந்தாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருந்தாங்க, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க செஞ்சது பாவம். சரியா தொழுகலை, சரியா வணங்கலை, சரியா நோன்பு வைக்கலை, சரியா குர்ஆன் ஓதலை, நல்ல அமல்கள் செய்யலை. அவங்க செஞ்ச பாவத்தினால், அவங்க செஞ்ச தப்பினால், அவங்க செய்த தவறினால் ஹவுலுல் கௌசர் தொட்டிக்கு தண்ணி வாங்கி குடிப்பதற்கு வர முடியாம சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு அங்கிட்டு இருந்தே, யா நபி அல்லாஹ், ஓ நபியே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறுவாங்க. அந்த நேரத்தில் ஓடி வாங்க என்பதாக நான் சொல்லுவேன். ஓடி வாங்க, இங்கே வாங்க, வேகமா வாங்க என்பதாக நான் கூப்பிடுவேன். அவங்களால் வர முடியாது. கால் தவறி நரகத்துக்குள்ள விழுந்துருவாங்க. கலிமா சொன்ன என் உம்மத், என்னை ஏற்றுக்கொண்ட என் உம்மத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன உம்மத் தன்னுடைய தப்பினால், தன்னுடைய பாவத்தினால், தன்னுடைய அசேட்டையினால், அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத காரணத்தினால் கண்டிப்பாக அவங்க நரகத்தில் போய் விடுவாங்களே, அதை நினைச்சு எனக்கு அழுகையா வருதுன்னு சொன்னாங்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய் அழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே இருந்தாங்க. உம்மத்தை நினைச்சு அழுதாங்க, நரகத்துக்கு போறவங்களை நினைச்சு அழுதாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நம்ம மௌத்து வரைக்கும் கண்டிப்பா எந்த தப்பும் செஞ்சிடாம, எந்த பாவமும் செஞ்சிடாம, அல்லாஹ்வுக்கு பிடித்தமா வாழ்ந்து, நிறைய தொழுது, நிறைய நோன்பு வச்சு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமா வாழ்ந்து, வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக, அத்தா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக, மாமனார் மாமியாவுக்கு நல்ல மருமகளாக, கணவனுக்கு நல்ல மனைவியாக, எல்லா விதத்திலும் அல்லாஹ் நம்ம எப்படி சிறப்பாக வாழ சொல்லி இருக்கிறானோ அது மாதிரி வாழ்ந்து இன்ஷா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு அவங்க கையால் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அன்பு தாய்மார்களே, அந்த சொர்க்கத்தை கேட்கும் நாட்கள் தான் இந்த கடைசி 10 நாட்கள். எனவே அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? யார் அழுதாங்களோ, பாவத்தை நினைச்சு அழுதாங்களோ, தவறை நினைச்சு அழுதாங்களோ, பாவத்தை நினைச்சு அழுது மன்னிப்பு கேட்டாங்களோ, கண்டிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். யார் பாவத்தோடு அல்லாட்ட போவாங்களோ கண்டிப்பாக அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை முடிஞ்சானி கடந்து கொண்டு விட்டுருவான். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் கலிமா சொன்னதுனால கால் வச்சிருவான். ஆனால் பாவ சுமை
சுமையினால் தடுமாறி நரகத்துக்குள்ளே விழுந்துருவோம். இவங்களை நினச்சி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. அல்லாஹ் அந்த நரகவாதிகளுடைய கூட்டத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக, சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய, அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யாருடைய உள்ளம் நிச்சயமாக கெட்டியாகிவிட்டதோ, யாருடைய உள்ளத்தில் அழுகவில்லையோ, யார் அழுகிறதில்லையோ, அழுகாதவங்களுக்கு வயல் என்ற நரக ஓடை இருக்கிறது. உலாய்க ஃபீல் அலாலி முபீன். அல்லாஹுவை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து, அல்லாஹ்வுடைய நரகத்தை நினைத்து அழுகாதவர்கள் ஃபீல் அலாலி முபீன், அவங்க பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் சொன்ன ஒரு ஆயத் ஜுமர் சூராவில் 82வது ஆயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காக இருக்கணும். ஜுமர் சூராவில் 22 நினைக்கிறோமா, அந்த 22வது ஆயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபவைலுல் காசியத்து குலூபுஹும், எந்த உள்ளம் கெட்டியாய் போச்சோ, எந்த உள்ளம் பாவம் செஞ்சு 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 துருப்பிடிச்சு போச்சோ, எந்த உள்ளம் பாவத்தினால் கருப்பாகி போச்சோ, அந்த உள்ளத்தில் தான் அழுக வராதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பாவம் செய்ய 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 தெளிவான உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்துக்கிட்டே இருக்கும். கருப்பு புள்ளி விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த கருப்பு புள்ளி நிரம்பிருச்சுன்னு வைங்களேன், அப்போ அந்த உள்ளத்தில் அழுக வராது, நல்லதை நினைக்க தோணாது, பாவமே நம்மளுடைய பழக்கமாக மாறிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். வைதா சமயமா உன்சில இல ரசூல். நிச்சயமாக சில நல்லடியார்கள் விதா சமயமா உன்சில இல ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓத கேட்டால் தரா அயூனஹும், அவருடைய கண்களை நபியை நீங்க பார்ப்பீங்க, தஃபீலு மினத் தம்இ, கண்ணீர் கொட்டொன்று கொட்டும், மிம்மா அரஃபு மினல் ஹக், அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மையான விஷயங்களை அறிந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க. யகூலூன, சொல்வாங்க, ரப்பனா, இறைவா, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் ரப்பே, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டோம் ரப்பே, ஃபக்தும்னா மா ஷாஹிதீன், எங்களை ஷுஹதாக்கள் ஷாஹிதீன்களோட, சாட்சியாளர்களோட, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களோட, சொர்க்கத்தை கண்களால் கண்டு மகிழக்கூடியவர்களோட அல்லாஹ் எங்களை ஆக்கிவை என்பதாக துஆ கேட்பாங்களாம் நல்லடியார்கள். இதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, எனவே இன்ஷா அல்லாஹ் நாம குர்ஆன் ஓதணும், நாம ஹதீஸை படிக்கணும், நல்ல தீனை படிக்கணும். அந்த தீனை படிக்கும்போது, ஹதீஸை படிக்கும்போது, கண்டிப்பாக குர்ஆனை படிக்கும்போது எந்தெந்த விஷயங்களில், எந்தெந்த ஆயத்துக்களில் அல்லாஹ்வுடைய அதாபு பற்றி கூறப்பட்டு இருக்கிறதோ, நரகத்தை பற்றி கூறப்பட்டு இருக்கிறதோ, அதை சொல்லி 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 அழுகணும். இன்ஷா அல்லாஹ் அந்த அழுகையிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம். நிச்சயமாக வயஹிர்ரூன லில் அல்கானி யபுகூன் வயஸீதுஹும் குஷூஆ. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிறான், நிச்சயமாக காது கொடுத்து கேட்பாங்க பயான்களே, பயான் சொல்லக்கூடிய விஷயங்களே, பயான்களே சில நல்லடியார்கள் காது கொடுத்து கேட்பாங்க. அப்படி காது கொடுத்து கேட்கும்போது அவங்க கண்களிலிருந்து கண்ணீர் வரும். யபுகூன், அழுவாங்க அழுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் மார்க்க விஷயங்கள் இருக்கிறதா என்பதை நினைச்சு நல்ல விஷயங்களை கேட்டு, ஆஹா இப்படி வாழாமல் போயிட்டோமே, அல்லாஹ்வுக்காக வாழாமல் போயிட்டோமே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமா வாழாமல் போயிட்டோமே, தன் நிலையை நினைச்சு அழுவாங்க. வயஸீதுஹும் குஷூஆ, மேலும் இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகும். இவங்களுக்கு என்னுடைய திருப்தி இருக்கிறது என்பதை, இது நல்லடியாருடைய அடையாளம் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, அழுவது அல்லாஹ்வை நினைச்சு அழுவது, சொர்க்கத்தை நினைத்து சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைச்சு அழுவது, நரகத்தை நினைச்சு ஆஹா நரகத்தில் போட்டுட்டா படுதோல்வி அடைஞ்சிருவோமே, மிகப்பெரிய வேதனை அடைஞ்சிருவோமே, நரகத்தின் வேதனை நினைச்சு அழுவது. அன்பு தாய்மார்களே, இந்த அழுகை அல்லாஹுக்கு பிடிக்கும். இவர்கள் அல்லாஹ் பாராட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, லைஸ ஷையுன் அஹப்ப இலல்லாஹி மின் கத்ரத்தைனி, 2 துளிகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று அல்லாஹ்வுடைய பயத்தினால், கத்ரத்துன் மின் துமூஇன் ஃபீ ஹஷியத்தில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பயத்தினால் வந்த கண்ணீர் துளி, அந்த ஒரு துளி கண்ணீர், கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வந்துச்சுன்னு சொன்னா அந்த கண்ணீர் துளி நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வகத்ரத்து தமின், நிச்சயமாக ஒரு இரத்த துளி, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் ஓட்டப்பட்ட இரத்த துளி, அந்த ஒரு சொட்டு இரத்தத்துக்கு அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பெரிய மரியாதை உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலே போதும். நம்ம துஆ செய்யக்கூடிய நேரத்தில் கண் கலங்கினாலே போதும், கண்ணிலிருந்து கண்ணீர் ஒரு சொட்டு வந்தாலே போதும், நம்ம துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளம், அல்லாஹ் ஒப்புக்கொண்டான் என்பதற்கு அடையாளம்.
அல்லாஹ் நம்மளுடைய துஆவை கபூல் செய்துட்டான் என்பதற்கு அடையாளம் அன்பு தாய்மார். எனவே நம்ம அழுது துஆ கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, லா எலிஜன் நார ரஜுலுன், நிச்சயமாக ஒரு மனிதன் நரகத்திற்கு போக மாட்டான், பக்கா மின் ஹஷியத்தில்லா, எந்த மனிதன் அல்லாஹ்வை நினைத்து அழுதானோ, எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பயத்தில் அழுதானோ, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதானோ, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத அந்த மனிதன் நரகத்துக்குள்ள நுழைய மாட்டான். ஹத்தா எதுவரை என்றால் யஊதல் லபனு ஃபில் வரா, ஒரு மாட்டுனுடைய மடுவிலிருந்து பால் பீச்சதுக்கு பின்னால் எப்படி அந்த மாட்டுனுடைய மடுவுக்குள்ளே திரும்ப அந்த பாலை உள்ளே செலுத்த முடியாதோ அது மாதிரி இந்த மனிதன் நரகத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பீச்சப்பட்ட பால் திரும்ப எப்படி அந்த மாட்டுனுடைய வயிற்றுக்குள்ளே அந்த பாலை செலுத்துவது முடியாது, மடு வழியாக செலுத்த முடியாது. இது எப்படி முடியாதோ இதே மாதிரி தான் அழுத கண்ணீர், அல்லாஹ்வுக்காக அழுத கண்ணீர் உள்ள அந்த மனிதன் கண்டிப்பாக நரகத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஐனானி, ரெண்டு கண்கள் இருக்கிறது, லா தமஸ்ஸுஹுமன் நார், அந்த ரெண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டாது. ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லா, ஒரு கண்ணு அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுத கண், இன்னொரு கண்ணு ஐனுன் பாத்தத்து தஹருசு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில படையை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில கண் விழித்த கண். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் இப்போ நைட்டு வர்றீங்க, முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, ஹஜ்ரத் பயான் பண்றாங்க, 9:30 மணி 10 மணி ஆகுது, லேட் ஆயிருச்சு, தூக்கம் வருதுன்னு சொல்லி நம்ம எந்திரிச்சு போயிடக்கூடாது. அந்த தூக்கம் வர்ற நேரத்தில் பயான் கேட்பதற்காக விழித்த கண், திக்ர் செய்வதற்காக விழித்த கண், அல்லாஹ்வை தொழுவதற்காக விழித்த கண், அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள்ல எந்த கண்ணு விழிச்சிருந்துச்சோ அந்த கண்ணு நரக நெருப்பு தீண்டாது, அந்த கண்ணை நரக நெருப்பு தொடாது அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமது கண்களை இப்படிப்பட்ட ரெண்டு கண்களில் ஒரு கண்ணாக ஆக்கி தந்தருள்வானாக. அன்பு தாய்மார்களே, அப்ப இந்த கண் அழுது கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்வை நினைத்து, இந்த கண் அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுகளில் விழித்திருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட கண்களை நரக நெருப்பு தீண்டாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் தனிமையில இருந்து, எந்த மனிதன் தனியாக இருக்கும்போது அல்லாஹ்வை நினைச்சு, அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைச்சு அழுது கண்ணீர் வடித்தானோ அந்த மனிதனுக்கு நாளை கியாமத் நாளில் அர்ஷின் நிழலில் நிழல் தருவான். அப்ப சூரியன் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமாமா? சொல்லுவாங்க ஹதீஸ்ல, நம்ம தலைக்கு மேல 1 மீட்டர் அளவுக்கு, 1 முழம் அளவுக்கு, 1 ஜான் அளவுக்கு, நிச்சயமாக அவரவருடைய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி சூரியன் ரொம்ப நெருக்கமா இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியும். இவ்வளவு தூரத்தில், பல கோடிக்கணக்கான தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன், அந்த வெப்பத்தை நாம தாங்க முடியல. அன்பு தாய்மார்களே, பல லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தை நாம தாங்க முடியல. ஆனால் நம்ம தலைக்கு மேல சூரியன் இருந்தால் அந்த வெப்பம் எப்படி இருக்கும்? வேர்த்து கொட்டும். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வேர்வையா ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லா மனிதர்களுடைய உடம்புல இருந்து. கண்டிப்பாக சில மனிதர்களுக்கு 7 விதமான நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருவான். அதுல ஒரு நபர் யார்? தனிமையில் அல்லாஹ்வை நினைச்சு தனியா இருக்கும்போது, வீட்டில் தனியா இருக்கிறோம், யாரும் நம்மளை பார்க்கல, யாருக்காகவும் நம்ம அழுகல, யாருடைய துன்பத்தை நினைச்சு அழுகல, அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறோம். அல்லாஹ்வுக்கு நம்ம எதுவும் பாவம் செஞ்சுட்டோமோ, அல்லாஹ்வுக்கு நம்ம எதுவும் மாறு செஞ்சுட்டோமோ, அல்லாஹ் நமக்கு நரகத்தை தந்துருவானோ, சொர்க்கத்தை தராம போயிடுவானோ என்று நினைச்சு நம்ம அல்லாஹ்ட்ட அழுது கண்ணீர் வடிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு அரிசின் நிழலில் நிழல் தருவானாம். அன்பு தாய்மார்களே, அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, சவுதியில் ஒரு பெண் இருந்தாங்களாம். சவுதியில் ஒரு பெண், அதாவது இஸ்லாம் வெப் அப்படிங்கிற அந்த வெப்தளத்தில், அந்த வெப்தளத்தை உருவாக்கின ஆசிரியர் எழுதி காட்டுறாங்க, நடந்த உண்மை சம்பவம் என்பதாக எழுதி காட்டுறாங்க. அந்த சவுதியில் ஒரு பெண் இருந்தாங்களாம். அந்த பெண் நல்ல பெண், நல்ல தொழுகையாளி பெண், எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் அந்த பெண்ணை பாராட்டுவாங்க. இந்த வயசுல பாரு, காலேஜ் படிக்கிற வயசு, காலேஜுக்கு போற வயசு, இந்த பொண்ணு 5 நேரம் தொழுகிறா. அந்த பெண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் சரி, ஸ்கூல்ல படிக்கும் போதும் சரி, இப்ப காலேஜுக்கு போகும்போதும் சரி, அவ்வளவு ஈமான் உள்ள பெண், நல்ல குர்ஆன் ஓதுறா, நல்ல தொழுகிறா, நல்ல நோன்பு வைக்கிறா, நல்ல சாலிஹான பெண் அப்படி எல்லா பெண்களும் பாராட்டுறாங்க. பெண்களே பொறாமப்படுறாங்க. அந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய நடவடிக்கை இருந்துச்சு. அந்த பெண் காலேஜில் சேர்றாங்க. காலேஜில் சேர்ந்ததுக்கு பின்னாடி காலேஜ் பிள்ளைகளுடைய சகவாசம் கிடைக்கிறது. அன்பு தாய்மார்களே, நம்ம பிள்ளைகள் காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் இருந்தால் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ்.
நம்ம பிள்ளையை காலேஜுக்கு போகும்போது ரெண்டு விதமான பிள்ளைகள் பழகுவாங்க. ஒன்று நல்ல பிள்ளைகள், இன்னொன்று கெட்ட பிள்ளைகள். அன்பு தாய்மார்களே, கெட்ட பிள்ளைகள் சகவாசத்தை விட்டும் வரவே ஒதுங்கிவிட வேண்டும். நிச்சயமாக நல்ல பிள்ளைகள் சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஊரே அந்த தெருவே நல்ல பிள்ளைன்னு பாராட்டிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணு நிச்சயமாக காலேஜ் போனதுக்கு பின்னாடி செல்ஃபோன் வாங்கி கேட்டுச்சு. செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. பிள்ளைகளோட பழகிச்சு. பழகின பிள்ளைகள் எல்லாமே தொழுகை இல்லாத பிள்ளை, எல்லா முஸ்லீம் பிள்ளைகள், இஸ்லாமிய காலேஜ். அன்பு தாய்மார்களே, அப்போ எல்லா முஸ்லீம் பிள்ளைகள், அந்த பிள்ளை இஸ்லாமிய பிள்ளைகள்லையே ஈமானுக்கு புறமா நடக்கக்கூடிய, இஸ்லாத்துக்கு புறமா நடக்கக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய பிள்ளைகளும் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளோட சகவாசம் இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருச்சு. என்ன ஆகி போச்சுன்னு சொன்ன அந்த பிள்ளைகளோட போகிறது, கடை வீதிக்கு போகிறது, அதாவது அந்த காலேஜில் வார்டன்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாமான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன செய்யறது, ஏதாவது சேட்டைகள் பண்ணிட்டு வர்றது. இப்படி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி தடுமாறு. தொழுகையை விட ஆரம்பிச்சிருச்சு, குர்ஆன் ஓதுறதை விட ஆரம்பிச்சிருச்சு, துஆ செய்வதை விட ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அந்த பெண்ணுடைய கண் அழுதுகிட்டே இருக்கும், அழுகை விட்டுருச்சு. அல்லாஹ்வை நினைப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், தோழிகளோட போய் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. அந்த தப்பினால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு சிறைச்சாலையில் உட்கார்ந்து அழுகுது. அல்லாஹ், எனக்கு இவ்வளவு நல்ல பேர் கொடுத்துருந்தாயே, என் ஊர்லேயே எனக்கு நல்ல பேர் இருந்துச்சு, என் வீட்டில் எங்கள் அம்மா அத்தா நல்லவன்னு நம்பினாங்களே, இப்போ நான் எங்கள் அம்மா அத்தா முகத்தில் எப்படி நான் முழிப்பேன்? அல்லாஹ், என் கெட்ட சகவாசத்தினால், என் செல்போனில் கெட்ட தொடர்பினால், என் செல்போனில் உள்ள பாவமான விஷயங்களை பார்த்ததினால் அல்லாஹ் என்னை இவ்வளவு தூரம் நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் சிறையில் அடைக்கப்படக்கூடிய அளவு எந்த வாயெல்லாம் பாராட்டுச்சோ, எந்த ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டினாங்களோ, எந்த தெரு மக்கள் எல்லாம் பாராட்டினாங்களோ, அடிப்பாவி, இவ்வளவு மோசமானவளா, இவ்வளவு கெட்டுட்டாலே, எல்லோரும் என்னை திட்டக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சா ரப்பே, எனக்கு காலேஜ் வேணாம், நான் காலேஜ் படிப்பு எனக்கு வேணாம் ரப்பி. இறைவா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உன்கிட்ட கேட்டாங்கல்ல, அந்த துஆ உன்கிட்ட கேட்கிறேன் ரப்பி. அழுகிறாங்க, சிறைச்சாலையில் உட்கார்ந்து அழுகிறாங்க. ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலை, இந்த சிறைச்சாலை எனக்கு ரொம்ப மேலானது. அல்லாஹ், நான் சிறைச்சாலையிலே மௌத்தாகி விடுகிறேன், சிறைச்சாலையிலே நான் இருந்து விடுகிறேன். ரப்பே, எனக்கு காலேஜ் படிப்பு வேண்டாம்டா. அல்லாஹ், உன் கோபத்தோடு கூடிய காலேஜ் படிப்பு வேண்டாம், உன் கோபத்தோடு கூடிய படிப்பு எனக்கு வேண்டாம். உன் கோபத்தோடு நான் படிப்பதை விட, உன் கோபத்தோடு படித்து பட்டம் பெறுவதை விட அல்லாஹ், ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய, இந்த சிறை அதாவது சிறைச்சாலை எனக்கு அஹப்பு இலைய ரொம்ப விருப்பமாக இருக்கு. யா அல்லாஹ், மிம்மா யதுஊனனி இலை, என் தோழிகள் எந்த தீங்கின் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ, எந்த பாவத்தின் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ, எந்த பாவத்தின் பக்கம் என்னை கூப்பிட்டு என்னை வழிகெடுத்தார்களோ, அதில் போய் நான் சிக்குவதை விட, அதில் போய் நான் உழல்வதை விட, அதில் போய் நான் மாட்டிக்கொள்வதை விட அல்லாஹ்வே, எனக்கு இந்த சிறைச்சாலை போகுதுன்ற அல்லாஹ், மவுத் வரைக்கும் இங்கே நான் இருந்தேன்னு சொல்லி அழுகுதான். அவ்வளவு அழுதிச்சான். அன்பு தாய்மார்களே, ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இதை சொல்லிட்டு அந்த ஆசிரியர் எழுதி காட்டுவாங்க, சித்திகான்னு பேர் வாங்கின பெண், சாலிஹான்னு பேர் வாங்கின பெண், நிச்சயமாக உண்மையான பெண்ணு எல்லாரும் பாராட்டினாங்க, சாலிஹா நல்ல பெண்ணு பாராட்டினாங்க. இந்த பெண் சையாவாக மாறுகிறாள், கெட்டவளாக மாறுகிறாள் அப்படின்னு சொன்ன அன்பு தாய்மார்களே, அது ஏன்? எதனால்? அல்லாஹ்வை நினைக்க தவறியதினால். கெட்ட சகவாசம் வரும்போது, ஆஹா, அல்லாஹ் இந்த மாதிரி இதை எச்சரிச்சிருக்கிறானே, கெட்ட நண்பரோடு சேரக்கூடாது என்பதை நாம் அறிகிறோமே, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்பது நமக்கு தெரியுமே, கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, கொஞ்சம் அப்படி சுதாரிச்சிருந்தால் நான் பாதுகாக்கப்பட்டிருப்பேனே என்பதை ஜெயிலுக்குள்ள போன பின்னாடி உணர்றாங்க அந்த பெண். அன்பு தாய்மார்களே, அப்ப இன்ஷா அல்லாஹ் நாம பெருமானார் சொல்லுவாங்க, அல் ஜலீசு சு, அதாவது அல் ஜலீசு சாலிஹ் கைரு மின் ஜலீசு சு. நிச்சயமாக ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அல் வஹதத்து கைரு மின் ஜலீசு சு, கெட்ட நண்பர்களோடு சேருவது கண்டிப்பாக சேருவதை விட தனிமையில் இருப்பது ரொம்ப மேலானது. தனிமையில் இருப்பதை விட நல்ல நண்பர்களோடு சேருவது ரொம்ப மேலானது. அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நல்ல நண்பர்களோடு சேருங்க, நல்ல தோழிகளோடு சேருங்க. எந்த தோழியோடு சேர்ந்தால் அல்லாஹ்வுடைய நினைவு கூடுமோ, எந்த தோழியோடு சேர்ந்தால் தீனுடைய வளர்ச்சி அதிகமாகுமோ, எந்த தோழியோடு சேர்ந்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகமாகுமோ, அப்படிப்பட்ட தோழிகளோடு நாம் சேர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எந்த தோழிகளோடு சேர்ந்தால் அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவோமோ, நரகத்தின் பக்கம் நெருங்குவோமோ, அப்படிப்பட்ட அந்த தோழிகளோடு சேருவதை விட தனிச்சு இருப்பது ரொம்ப மேலானது, பழகாம வீட்டுக்குள்ள இருப்பது ரொம்ப மேலானது என்பதை நாம் எல்லாம் ஹதீஸின் மூலமாக அறிகிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் அழுகணும், கண்ணீர் வடிச்சு அழுகணும். அழுக நம்ம பாவங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். நிச்சயமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் அழுக வர அந்த பொன் வழி தவறியதற்கு காரணம்
காரணம் அழுகையை விட்டது தான். பாவம் செஞ்சு செஞ்சு அழுகையை விட்டுருச்சு, அப்புறம் சிறைச்சாலுக்குள்ளே போய் அழுதுச்சு. அன்பு தாய்மார்களே, அப்போ நம்ம தப்பை நினைச்சு தப்புல மாட்டிக்கிறோமோ, தவறு செஞ்சிருவோமோ, இதை நினைச்சு நம்ம அழுகணும், அல்லாட்ட அழுது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அவங்களுடைய பழக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம், எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. பெண்கள், சஹாபா பெண்கள் எப்பவுமே கண்ணீர் வடித்த நிலையில் இருப்பாங்க. கண்ணீருக்கு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு வரக்கூடிய கண்ணீருக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது. அன்பான தோழிகளே, சகோதரிகளே, நிச்சயமாக ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும். போங்க இன்ஷா அல்லாஹ். போகாதவங்க உம்ராவுக்கு போக நியத்து வைங்க, ஹஜ்ஜுக்கு போக நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். போன உடனே என்னம்மா நடக்கும்? காபாவை பார்த்த உடனே கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டும், கொட்டோன்னு கொட்டும். தேம்பி 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 அழுவோம். காணா போன பிள்ளை அம்மாவை பார்த்த உடனே எப்படி அழுகுமோ, இதே மாதிரி அந்த காபாவை பார்த்த உடனே கண்ணீர் வரும், கண்ணீர் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த காபாவை பார்த்த உடனே கண்ணீர் வருது பாருங்களேன், அந்த கண்ணீரில் பாவங்கள் கரையுது என்பதாக சொல்லுவாங்க. கண்ணீரில் பாவங்கள் கரையுது. எனவே தான் காபாவை பார்ப்பதற்கும் நன்மை. அன்பு தாய்மார்களே, எனவே நாம் அல்லாஹ்வை நினைச்சு அழுக 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 அந்த கண்ணீரில் நம்ம பாவங்கள் கரையுது இன்ஷா அல்லாஹ். எனவே அழுகணும். அந்த அழுகையினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி அழுகவே சொல்றாங்களே ஹஸரத், அப்போ சிரிக்கக்கூடாதா என்று சொன்னால், அன்பு தாய்மார்களே, முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், சிரிக்கணும். அந்த சிரிப்பு கொஞ்சமாக இருக்கணும், அளவோடு இருக்கணும், ஹலாலான அடிப்படையில் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சிரிப்பாக இருக்கணும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே பொன்முறுவல் பூப்பாங்க, புன்முறுவல் சொல்லுவாங்க, பொன் சிரிப்புன்னு சொல்லுவாங்க. உதட்டால் சிரிப்பாங்க, சத்தம் வெளியில வராது, சத்தம் வெளியில வரவே வராது. சிரிப்பாங்க, குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்க, ஆனால் சத்தம் வெளியில வராது. உதட்டில் சிரிப்பாங்க. அந்த பொன் சிரிப்பு அது பெண்களுக்கே சொந்தமான சிரிப்பு. பொன் சிரிப்பு பெண்களுக்கு வேண்டிய சிரிப்பு. அன்பு தாய்மார்களே, அந்த உதட்டில் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சிரித்த முகம் அது நிச்சயமாக நல்ல பல விஷயங்களை நமக்கு பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ். சிரிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசு அல்லவா, சிறு பிள்ளை அல்லவா, அவங்க என்ன செய்யறாங்கம்மா, சேலை துணியில பொம்மை செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேலையில பொம்மை மாதிரி செஞ்சு, இங்கிட்ட ஒரு கால் இருக்கும், இங்கிட்ட ஒரு கால் இருக்கும், கை இருக்கும், அதுக்கு ஒரு ஜாக்கெட் தச்சு போட்டு, அதுக்கு ஒரு சேலை உடுத்தி, அந்த தலை மாதிரி பண்ணி விட்டு, அதில் சடை வேற போட்டிருப்போம், சடை வேற போட்டிருப்போம். சின்ன பிள்ளைகள்ல எங்கள் வீட்டு பிள்ளைங்க, என் தங்கச்சிமாருக, எங்கள் வீட்டில் உள்ள அக்காமாருக அந்த மாதிரி விளையாண்டதை நானும் பார்த்துருக்கிறேன். அன்பு தாய்மார்களே, இந்த விளையாட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்பமா விளையாண்டாங்க? ஆமாம், எப்பமா விளையாண்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் முடிச்சு மனைவியான பின்னாடி, ஸல்லல்லாஹு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சு மனைவியான 10 வயசு, அப்போ 9 வயசில் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. வீடு கொண்டு 11 வயசு. 11 வயசுங்கிறது பெரிய வயசு கிடையாது. அன்பு தாய்மார்களே, சின்ன வயசு, சின்ன வயசு. 11 வயசு பிள்ளை பொம்மை செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அதாவது ஒரு போர்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ரூமில் தங்கியிருந்தாங்க. அப்படி தங்கி இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு முன்னாடி சில சேலையினால் செய்யப்பட்ட பொம்மைகள் இருந்துச்சு. என்ன ஆயிஷா அப்படின்னாங்க. என்ன ஆயிஷா இதெல்லாம் அப்படின்னாங்க. என்ன ரசூலுல்லாஹ், இதெல்லாம் என் பிள்ளையே அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்கம்மா? இதெல்லாம் என் பிள்ளையே அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு சிரிப்பு வந்துருச்சு, சிரிப்பை வெளிப்படுத்தலை. சரி ஆயிஷா, இது பூரா உன் பிள்ளைய, கால் இருக்குது, கை இருக்குது, அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்கு, சடையெல்லாம் பின்னி விட்டுருக்கு, இது பூரா பனாத்தின்னு சொன்னாங்க. பனாத்தி, இது பூரா என் மகள்கள் அப்படின்னாங்க. சொன்ன உடனே சிரிப்பு வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு அடக்கிட்டாங்க. சிரிப்பு அடக்கிட்டு திரும்ப கேட்டாங்க, ஆயிஷா, அந்த உன் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு குதிரை ஒன்று இருக்கு பாரு, அது என்ன? குதிரை மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. அது சேலை துணியிலேயே குதிரை மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. குதிரை மாதிரி செஞ்சு 2 பேப்பர் எடுத்து 2 பக்கம் மாட்டி விட்டுருக்கிறாங்க. குதிரைக்கு ரெக்கை இருக்கிற மாதிரி, குதிரைக்கு ரெக்கை இருக்கிற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அது என்ன அப்படின்னாங்க. யாரும் சொல்லலாம், ஹாதா ஃபரசுன், இது குதிரை அப்படின்னாங்க. பெருமானார் சிரிச்சாங்க, சிரிச்சாங்க, சிரிச்சாங்க. ஹத்தா பதத் நவாஜிதுஹு, அவங்க கடவா பல்லு தெரிஞ்சு. குதிரையா? குதிரைக்கு 2 ரெக்கை வேற இருக்குமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். என்ன ஆயிஷா, குதிரைங்கிற, குதிரைக்கு ரெக்கை வேற மாட்டி விட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அன்பு தாய்மார்களே, அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சிரிக்கும் போது பார்த்தேன் அவங்க கடவா பல்லு தெரிஞ்சிச்சு, அடிப்பல்லு தெரிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு என்ன ஆயிஷா, குதிரைக்கு ரெக்கைமா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் தானே சொன்னீங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரையில் உட்கார்ந்து பறந்து போவாங்க, சுலைமான் நபியினுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இது சுலைமான் நபியினுடைய குதிரை அப்படின்னாங்க. சுலைமான் நபியினுடைய குதிரை அப்படின்னாங்க. சிரிச்சாங்க, சிரிச்சாங்க, அந்த அளவு சிரிச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியும்?
தெரியுமா அன்பு தாய்மார்களே? கணவன் திருப்திக்காக சிரிங்க இன்ஷா அல்லாஹ், கணவனுடைய சந்தோஷத்துக்காக சிரிங்க இன்ஷா அல்லாஹ், பிள்ளைகளோட விளையாடி சிரிங்க இன்ஷா அல்லாஹ், அத்தா அம்மாவோட விளையாடி சிரிங்க இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக சிரிங்க, சிரிக்கணும். அந்த சிரிப்பு என்பது ஹலாலான அடிப்படையில் இருக்கணும். கணவனை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு ஆண் சிரித்தால் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக. அன்பு தாய்மார்களே, பிள்ளையை அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு ஓடுவாங்க, போயிட்டு என்ன செய்வாங்க, பிள்ளைகளை மாறிடுவாங்க, சின்ன பிள்ளைகளை மாறிடுவாங்க. சின்ன பிள்ளைகளை திட்டவே மாட்டாங்க, சின்ன பிள்ளைகளோட நல்லா பழகுவாங்க. சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளை பார்த்துட்டா ஸல்லல்லாஹு சின்ன பிள்ளையா மாறிடுவாங்க. அவங்களோட முட்டி ஓட்டுக்கிட்டு ஓடுவாங்க, அவங்கள குத்த வச்சுக்கிட்டு தவப்பாங்க. அன்பு தாய்மார்களே, தவந்து போய் பிடிப்பாங்க. அந்த பிள்ளைகள் சும்மா விடாது. ஸல்லல்லாஹு தாடியை வந்து பிடிக்கும், கையை வந்து பிடிக்கும், ஜிப்பா வந்து பிடிக்கும், கொஞ்சுவாங்க, முத்தமிடுவாங்க. எந்த வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளை கண்டுட்டா ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. தான் பேர பிள்ளைகளை கண்டுட்டா அதை விட பெரிய சந்தோஷம். பேர பிள்ளைகள் மேல அவ்வளவு பாசம், அவ்வளவு பிரியம். ஒருபோதும் சின்ன பிள்ளைகளை திட்டலை. ஸல்லல்லாஹு திட்டவும் மாட்டாங்க, திட்ட விடவும் மாட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா சின்ன பிள்ளைகளை ஏமாத்த கூட விட மாட்டாங்க. ஒரு சஹாபி கையை அப்படி மடிச்சு வச்சுக்கிட்டு, இந்தா முட்டாய் இங்க ஓடிவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன தோழரே, உங்க கைக்குள்ள உண்மையிலே முட்டாய் இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லை யாரும் சொல்லலாம், அந்த பிள்ளை என்கிட்ட வரணுங்கிறதுக்கான முட்டாயின்னு ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஏமாத்துவது பெரும் பாவம்னு சொன்னாங்க. குழந்தையை ஏமாத்துவது பெரும்பாவம். அன்பு தாய்மார்களே, நிச்சயமா குழந்தைகள்கிட்ட உண்மையா நடந்துக்கிறணும், குழந்தைகள்கிட்ட நல்லா பேசணும், சிரிச்சு விளையாடணும். இன்ஷா அல்லாஹ் இந்த சிரிப்பு கூடும், குழந்தைகள்கிட்ட சிரிப்பது கூடும், கணவன்கிட்ட சிரிப்பது கூடும், அத்தாம்மாட்ட சிரிப்பது கூடும். ஆனால் பாவமான சிரிப்பு கூடாது, நக்கல் நையாண்டி பண்ணி சிரிப்பது கூடாது, பிறர் கேலி கிண்டல் பண்ணி சிரிப்பது கூட, அதை தவிர்த்தணும். அன்பு தாய்மார்களே, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தார், ஓடோடி வந்துட்டு என்ன செஞ்சார், வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் மனைவியோட நான் உறவு உண்டு விட்டேன். என் மனைவியோட நோன்புடைய பகல்ல, ரமலானுடைய நோன்பு, இந்த ரமலானுடைய பகல்ல என் மனைவியோட என்ன செஞ்சுட்டேன், உறவு கொண்டு விட்டேன். யா ரசூலல்லாஹ், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவியோட நீ தெரிஞ்சே என்ன செஞ்சுட்டா, கண்டிப்பா தெரிஞ்சே தெரியாமல உறவு உண்டு விட்டால் என்ன பண்ணணும்னு சொன்னா 3 விதமான தண்டனை. ஒன்று அடிமை உரிமையிடணும் அப்படின்னா. அவர் சொன்னார், சஹாபி சொன்னார், அடிமையை உரிமையிடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட அடிமை இல்லை யாரும் சொல்லலாம் அப்படின்னா. சரி, அடிமை இல்லையா, அப்போ என்ன செய்யணும், 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும். 2 மாதம் தொடர்ச்சியாக, ஒரு நோன்பை வேணும்னே விட்டுட்டா, ஒரு நோன்பை முறிச்சுட்டா. அன்பு தாய்மார்களே, 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும். இடையில விட்டுட்டா அன்னையிலேருந்து 2 மாதம், அப்புறம் விட்டுட்டா அன்னையிலேருந்து 2 மாதம், இப்படி 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும் அப்படின்னா. அப்புறம் சஹாபி சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லை, நானும் பலகீனமானவனாக இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி, உன்னால் அடிமையை உரிமையிட முடியலை, 2 மாதம் நோன்பு வைக்க முடியலை, இது எதுக்குமா, வேணும்டே ஒரு நோன்பு முறிச்சுட்டா கஃபாரா கொடுக்கணும், தண்ட பரிகாரம் கொடுக்கணும். நிச்சயமாக அந்த தண்ட பரிகாரம் ஒன்று அடிமை உரிமையிடணும், 2வது 2 மாதம் நோன்பு வைக்கணும், 3வது அப்படி நோன்பு வைக்க முடியலையா, அப்போ என்ன செய்யணும், 60 ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க. 60 ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, இத்து முஷித்தீன மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னபோது அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானுமோ பரம ஏழை, என்கிட்ட காசு பணம் இல்லை, 60 ஏழைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்னா நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு அங்கே இருக்கு பாருங்கண்ணே பேரிச்ச கூடை, அந்த பேரிச்ச கூடை சதக்காவுக்கான வந்திருக்கு, அந்த கூடை எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. அந்த பேரிச்ச கூடை, ஒரு கூடை நிறைய பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பேரிச்சம்பழ கூடை அப்படியே அந்த சஹாபி கையில் கொடுத்தாங்க, இந்தாங்க 60 ஏழைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா, 60 ஏழைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா. அப்போ அந்த சஹாபி அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் ஏழை, என் தாய் தகப்பனும் ஏழை, என் அக்கா தங்கச்சியும் ஏழை, என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா 60 ஏழைகள் இருக்கிறாங்க, எல்லாருமே என் குடும்பத்தில் உள்ளவங்க, எனவே இந்த பேரிச்சம்பழத்தை எங்கள் குடும்பத்தில் ஏழைகளுக்கே நான் கொடுத்துறேன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்களா, யாருப்பா இந்த மனிதர் என்னப்பா இப்படி இருக்குகிறார், அவர் சொன்ன பதில், அவர் சொன்ன விவரம், அதாவது இந்த மனிதருடைய தந்திரம், இந்த மனிதர் சொன்ன விவரம், இதை கேட்டு சிரிச்சாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொல்றாங்க, அந்த சிரிக்கும் போது அந்த சப்தம் எங்க காதுக்கு விழுந்துச்சு என்பதாக சொல்வாங்க. அன்பு
அன்பு தாய்மார்களே, சந்தோஷத்தில் சிரிக்கலாம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் சிரிக்கலாம், நல்ல விஷயத்திற்காக சிரிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆண் சிரிக்கலாம் சத்தம் போட்டு, ஆனாலும் கூட நல்ல விஷயத்துக்காக சிரிக்கலாம். ஆனாலும் கூட ஒரு பெண்ணுடைய சப்தம் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அன்பு தாய்மார்கள், இது மாதிரி நிறைய இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4-5 பெண்மணி, குறைஷ் மக்கள், குறைஷுக்குள்ள பெண்மணி, மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு 4-5 பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி முன்னாடி உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, மார்க்க விஷயங்களை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சகஜமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லுவாங்க, அந்த பெண்கள் பேசுறது மட்டுமல்ல, சத்தம் போட்டு பேசினாங்க, சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க, சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியா நபிட்ட பேசுறது அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கேட்கிற கேள்வி, எந்த கேள்வியா இருந்தாலும், பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியா இருந்தாலும் பதில் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, நான் உங்களின் தந்தை மாதிரி, என் பிள்ளையை என்கிட்ட நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் சொல்வேன் என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, அப்ப அந்த பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அந்த சபைக்கு வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த கதவை தட்டின உடனே, யா ரசூலல்லாஹ், நான் உமர் வந்திருக்கிறேன். பெரும்பாலும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம கணவர் அல்லது நம்ம வீட்டில் உள்ள, இப்போ நானே வீட்டுக்கு போனாலும் பெல் அடிப்பேன், உள்ள சலாம் சொல்லிட்டு உள்ளே போயிடுவேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்திருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் முகம்மது வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. மனைவிட்ட போனாலும் கூட இந்த பழக்கம் சஹாபாக்கிட்ட இருந்துச்சு. சஹாபாக்கள்கிட்ட உமர் ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்குள்ள, அதாவது உமர் ரலியல்லாஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வரும்போது, யா ரசூலல்லாஹ், நான் உமர் வந்திருக்கிறேன், உள்ளே வரவான்னு கேட்டாங்க. வாங்க உமரேன்னு சொன்னாங்க. வாங்க உமரேன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க உள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. அந்த குறைஷுக்குள்ள பெண்கள் தெரிச்சு ஓடிட்டாங்க. உமர் வர்றார் தெரிச்சு ஓடிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு சிரிச்சாங்க, அவ்வளவு சிரிச்சாங்க. சிரிச்ச முகத்தோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அல்ஹக்கல்லாஹு சின்னக, அல்லாஹ் உங்க முகத்தை சிரித்த முகமாக ஆக்கி தரட்டும், உங்க பற்களை சிரிக்கும் பற்களாக ஆக்கி தரட்டும், உங்களுடைய பற்களிலே எப்பவும் சிரிப்பை அல்லாஹ் காட்டட்டும் அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. யாராவது சிரிக்கிறத பார்த்தா இந்த துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். கணவர் உங்கள்கிட்ட கேள்வி பண்ணி சிரிக்கிறார், அல்ஹக்கல்லாஹு சின்னக்கன்னு சொல்லணும். என்னமா அர்த்தம்? அல்ஹக்கல்லாஹு சின்னக்க என்னமா அர்த்தம்? என்னமோ துவா செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்கள்ட்ட அர்த்தத்தையும் சொல்லிடணும். அல்ஹக்கல்லாஹு சின்னக்கன்னு சொன்னால், சின்னக்கன்னா உங்களுடைய பற்கள்னு அர்த்தம், அல்ஹக்கன்னா சிரிக்க வைக்கட்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் உங்களை ஹலாலான அடிப்படையில் இன்னும் சந்தோஷமாக சிரிக்க வைக்கட்டுன்னு அர்த்தம். உமர் ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வரும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த சிரிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, எனக்கு முன்னாடி குறைஷுக்குள்ள பெண்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, உங்கள் பேர் கேட்ட உடனே தலைதறிக்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. உங்கள் பேருக்கு எவ்வளோ பயம் பாருங்களேன் அப்படின்னு சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, உமருக்கு பயப்படுறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பயப்படலையா, உங்களுக்கு பயம் இல்லையா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமரே, உங்கள் பேர் கேட்டால் நீங்கள் ஒரு தெருவில் நடந்து வந்தால் ஷைத்தான் இன்னொரு தெருவுக்கு தலையறிக்க ஓடிவிடுகிறான். நிச்சயமாக உமரே, நிச்சயமாக உங்களுக்கு ஷைத்தான் பயப்படுகிறான் என்று சொல்லிட்டு சிரித்தார்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, தீனுடைய விஷயத்துக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஹலாலான அடிப்படையில் யாருடைய மனசு நோகாம, யாரையும் கேலி கிண்டல் பண்ணாம, ஹலாலான அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக சிரிக்கலாம். சிரிப்பதில் தப்பில்லை. அந்த சிரிப்பும் அளவோடு இருக்க வேண்டும். அந்த சிரிப்புடைய சப்தமும் குறைவானதாக இருக்க வேண்டும். அந்த சிரிப்பு அல்லாஹ் மறக்கடிச்சிடக்கூடாது என்பதை நாம் அந்த ஹதீஸ்களின் மூலமாக அறிய கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக இது மாதிரி சிரிக்கலாம். ஆனால் அந்த சிரிப்பு என்பது ஹலாலான அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சிரிப்பை குறைக்கணும், அழுகையை கூட்டணும். இன்ஷா அல்லாஹ் அளவோடு சிரித்து அதிகமாக அழுகணும். நிச்சயமாக அது சொல்லுவாங்க, சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அப்படி இல்லை. அன்பு தாய்மார்களே, சிரிப்பதை குறைக்கணும், அழுவது அதிகமாக்கணும். இது அல்லாஹுக்கு பிடிக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது அழுது வாழ வேண்டும், குறைச்சு சிரித்து வாழணும் அப்படி என்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து இன்ஷா அல்லாஹ் நம் வாழும் வாழ்க்கையில் அல்லாஹுக்காக, அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் சிரித்தாலும் அல்லாஹுக்காக, அழுதாலும் அல்லாஹுக்காக, வாழ்வதும் அல்லாஹுக்காக, தூங்குவதும் அல்லாஹுக்காக, மரணிப்பதும் அல்லாஹுக்காக, எல்லாமே அல்லாஹுக்காக என்ற ரீதியில் நாம் நம்ம வாழ்க்கையை அமைத்து அதிகமாக இந்த கண்ணிலிருந்து கண்ணீரை வரவழைத்து இன்ஷா அல்லாஹ்
கண்ணீர் வர வர நம்ம அழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவங்களாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற்ற நல்ல மக்களாக நாம் எல்லாம் உருவாகுவதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் இதை கேட்கக்கூடிய, மேலும் இதை நீங்கள் யார்கிட்ட எல்லாம் சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்வதன் மூலமாக கேட்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என துஆ செய்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.